பல பேரை டார்ச்சர் பண்ணி கொண்ட யமாட்டோ கடைசியில் போலீஸில் மாட்டிக்கிறாரு. கோர்ட்டில் இவர் கேஸை விசாரிக்கும் போது இது வரைக்கும் 24 பேர் இவர் கொலை பண்ணியிருக்காரு. அதில் 23 பேர் ஸ்கூல் பசங்க, ஒரே ஒருத்தங்க மட்டும் 26 வயசு லேடி. இவர்கிட்ட தப்பிச்சு போன ஒரு விக்டிம்னால தான் இன்றைக்கி இவர் போலீஸில் மாட்டிக்கிட்டாரு. ஆல்ரெடி ஹீரோக்கு லெட்டர் எழுதியிருக்காரு இல்லையா, அதனால் இந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஹீரோ ஜெயிலில் இவரை பார்க்கறதுக்காக வராரு. ஜெயிலில் வந்து அவரை பார்க்கும்போது, சின்ன வயசில் நான் உன்னை எப்படி பார்த்தனோ நீ அதே மாதிரியே இருக்க, என்னை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு. தெரியும், நான் நியூஸில் எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சின்ன வயசில் நான் உங்கள் பேக்கரிக்கு வருவேன் இல்லையா, அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த யமாட்டோ ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ என்னையும் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு இருப்பீங்களான்னு கேட்டால், இல்லை எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நான் வந்து 17-18 வயசு இருக்கிற டீனேஜ் பொண்ணுங்க பசங்களை மட்டும் தான் கொல்லுவேன். இன்ஃபேக்ட் இப்போ கூட நான் எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் 24 பேரை கொலை பண்ணியிருக்கிறதா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கோர்ட்டில் 9 கேஸ் முடிஞ்சிருக்கு, ஆனால் அதில் 9வது கேஸை நான் கொலை பண்ணலை. நான் பண்ணது தப்புக்காகலாம் என்னால் வந்து பழி ஏற்றுக்க முடியாது. இந்த தண்டனை கொடுத்ததில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, ஏன்னா நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நான் பண்ணலை, ஏன்னா இது என்னோட கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. நான் வந்து எப்போவுமே 17-18 வயசு இருக்கிற ஸ்கூல் பசங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவேன். இந்த பொண்ணுக்கு 26 வயசு ஆகுது, இவளை நான் கொலை பண்ணல, வேறு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த கொலை பண்ணது என்னோட ஸ்டைலும் கிடையாது. ஆனால் போலீஸ் வந்து இந்த கேஸு எம்எல்ஏ சேர்த்து போட்டுட்டாங்க, இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கேஸை உன்னால் முடிஞ்சா நீ விசாரின்னு யமாட்டோ சொல்லவே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா அங்கே ஒரு ஆள் பார்க்கறதுக்கு வினோதமாக நிற்கிறான். ஆல்ரெடி அவனை ஜெயிலுக்குள்ளேயும் அவர் பார்த்துருப்பாரு. இப்போ இந்த யமாட்டோட கேஸை டீல் பண்ண லாயர் கிட்ட வந்து இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வாங்குறாரு. இந்த கேஸை பற்றி அவர் டீல் பண்ணும் அப்படின்னா அங்கே பார்ட் டைமாக ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த யமாட்டோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவர் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் என்னென்னா, ஒரு பொண்ணையோ பையனையோ ஒரு டார்கெட் பண்ணிட்டாரு அப்படின்னா எடுத்த உடனே அவங்களை கொலை பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட நல்லா பழகிறது, இவரை பார்த்தா அவங்களுக்கு வந்து இவன் கொலை பண்ணுறவன்ற மாதிரியெல்லாம் தோணாத அளவுக்கு அவங்ககிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் பொறுமையாக டைம் எடுத்து தான் கொலை பண்ணுறது. ஆனால் கடைசியில் இந்த பொண்ணு மட்டும்தான் இவரோட ஸ்டைலே இல்லாமல் வேறு மாதிரி இருந்துட்டா, அதனாலே இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பொண்ணை வந்து இவர் வழக்கமாக வீட்டில் கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு காட்டு பகுதியில் தான் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் ஹீரோ சில விஷயத்தை நோட் பண்ணுறாரு. உடனே யமாட்டோ போய் ஜெயிலில் பார்க்க போகிறாரு. நான் வந்து நீங்கள் கடைசியாக கொலை பண்ண பொண்ணை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன், அவள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்டலாம் கூட நான் பேசி பார்த்தேன். இந்த கொலையை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்கள் வாக்குமூலம் படி இது வரைக்கும் நீங்கள் கொன்ன பொண்ணு பையன் எல்லாரோட விரல்லையும் இருக்கிற நகத்தை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் இந்த பொண்ணோட உடம்புல நகம் அப்படியே இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட வயசு ரேஞ்சில் வரலை. இன்னொன்று, நீங்கள் ஒவ்வொரு கொலைக்கும் நடுவில் 90லேருந்து 100 நாள் வரைக்கும் கேப் விட்டுருக்கீங்க. ஆனால் இந்த கொலை நீங்கள் கடைசியாக பண்ண கொலையிலேருந்து 1.5 மாதத்துலேயே நடந்திருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே யமாட்டோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. செம்மடா, நீ போலீஸோட எப்படிடா இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் தான்